சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாணவியர் விடுதியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேலும் பல்வேறு கட்டிடங்களுக்கு அங்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் 42 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மகளிர் விடுதியை தற்போது திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 12 மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை சார்பான கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்ததோடு மாணவர் விடுதியில் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து தற்போது சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்திலேயே மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் வில்சனுடைய உள்ளூர் மேம்பாட்டு நிதி 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் என்பது கட்டப்பட இருக்கிறது. இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த விழாவை பொறுத்தவரை அமைச்சர்கள் முத்துசாமி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன், அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் இதற்கு முன்பாகவே தருமபுரி மாவட்டத்தில் விடுதிகள் கட்டப்படுவது சொல்லக்கூடியதாகவும், அதே போன்று கிருஷ்ணகிரி, பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் உயர்கல்வித்துறை சார்பாக கல்லூரி வளாகங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதற்கு முன்பாக 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மகளிர் விடுதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருந்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு திட்டங்களுக்கு இதற்கு முன்பாகவே அடிக்கல் நாட்டுவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வந்த நிலையில்தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் அறிவியல் கல்லூரி, அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் திருமகள் ஆலை கல்லூரி உள்ள வகுப்புகள், கிருஷ்ணகிரி மாவட்டம் உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் ராணிப்பேட்டையில் கட்டிடங்கள் திறந்து வைத்து, அதே போன்று கடலூர் மாவட்டத்தில், இதே போன்று தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 12 மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டடங்களை உயர்கல்வித்துறையின் சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்துதான் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் வில்சனுடைய உள்ளூர் தொகுதி நிதியின் கீழ் அடிப்படையிலாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் என்பது ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த ராணிமேரி கல்லூரியை பொறுத்தவரை சிறப்பு கவனம் சென்று பட்டமளிப்பு விழாவின் பொழுது அடிப்படை வசதிகள் அனைத்தும் மேம்பட்டு தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற போது தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தான் 42 கோடி ரூபாயில் 3000 மாணவிகள் தங்கக்கூடிய வகையிலான இந்த மகளிர் விடுதி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்போது முற்றிலுமாக பணி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையில திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று தற்போது அடிக்கல் நாட்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் 12 மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்கல்வித்துறை சார்பான பல்வேறு கட்டிடங்கள், கழிப்பறைகள் உள்ளிட்ட பள்ளி கல்லூரி வளாகங்கள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி வளாகத்திலே மாணவிகளுடனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். அதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டம் வரலாறு 3ஆம் ஆண்டு மாணவி, இந்த விடுதி எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்றும், சொந்த ஊருக்கு சென்று வருவது கடினமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த விடுதி கிடைத்தது தங்களுக்கு பயனுள்ளதாக மாறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று மாணவர் இந்த பல்வேறு கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இந்த கல்லூரி இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்வை தொடர்ந்து 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சனுடைய தலைமை கட்டப்படக்கூடிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். உயர்கல்வித்துறையின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல புதிய கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.